மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இது கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சரி, பிரச்சனைகள்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு காரிய தடை, தாமதங்கள், தேவையில்லாத செலவுகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையிறது. அதனால் எந்த ஒரு அதிகப்படியான ஒரு வேலையோ இல்லை ஒரு புதுசாக ஒரு கமிட்மெண்ட்டையோ நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு ஓரளவு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சோதனை மிக்க தினமாக இருக்கும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சற்று கடுமையாக உழைத்தாலும் ஓரளவுக்கு பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்கள், சில புதிய பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான ஒரு மீட்டிங் சொல்லுவோம், அந்த மாதிரி மீட்டிங், செமினார்ஸ், அது போல் சில விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட இதில் பல புதிய தொடக்கங்கள், பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் பெறுவீர்கள், வெற்றி வாய்ப்புகள் பெருகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல ஒரு பாராட்டுதல்களை பெறக்கூடிய வகையில் அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் ரொம்ப அவசரமாக நம்ம செயல்படும் போது சில காரியங்கள் கெட்டுவிடலாம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே கடுமையான உழைத்தால் தான் வெற்றிங்கிற மாதிரியே ஒரு சூழல். சுலபமாக எந்த காரியமும் நடக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கடினமாக உழைத்துதான் வெற்றியை காண முடியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை கையாளும் பொழுதும் அதை பற்றி தெளிவாக தெரிந்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குறிப்பாக நமக்கு வேண்டாதவர்கள், பகைவர்கள் இவரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்கள், தவறுகள் தவிர்க்கப்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக மிக சிறப்பான தினம், தனலாபம் உண்டு. உங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த எல்லா விஷயங்களும் அந்த தேக்க நிலையிலிருந்து விடுபட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிந்தனையில் உள்ள சில குழப்பங்கள் மாற்றத்தை பெறும். சிந்தனை தெளிவு பெறும்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் நிறைவுகளை கொண்டு வர வேண்டியது அவசியம். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை மட்டுமே நம்ம நினச்சோன்னா, அப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு டூ வீலரில் போனால் ஒரு இடத்தை அடைஞ்சு விடலாம். ஆனால் டூ வீலரில் போகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். எப்போ வேணால் ஆக்சிடெண்ட் ஆகலாம் அப்படின்னு ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்கும் பொழுது, ஐயோ இதில் போனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும், இதில் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சா அது எப்படியோ அது போல ஒரு நிலை இருக்கும். அதனால் சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். உங்களுடைய திறமைக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்கின்றன. அடுத்து
சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது, இல்லை வீட்டை விற்கிறது போன்ற சில விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தா மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல தினம். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருந்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். ஆனால் சற்று கடுமையான உழைப்பும் கூடவே இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மொத்தத்தில் இது ஆக்கப்பூர்வமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகள், வசதிகள், சந்தோஷங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு என்பது நல்லபடியாக வரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் தொடங்குவீர்கள். ஆனால் சிறப்புகளிலேயே சிகரம் வைத்தார் போல அவ்வளவு பிரமாதமாக பல விஷயங்களை முடித்து நல்ல பெயரை வாங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் பெருகக்கூடிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சில சின்ன சின்ன விஷயத்திலும் கவனமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் எந்த ஒரு விஷயத்தை கையாளும் பொழுதும் தாமதம், தடைகள், சில நேரங்களில் ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும்ன்ற மாதிரியான ஒரு தாட்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களை சற்று பின்னுக்கு தள்ளிவிடும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்படுங்கள், நல்லது. ஆனால் தீர்மானத்தோடு செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகத்தான் அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள், அடிமனசில் சில பயங்கள்லாம் இருக்கும். தேவைப்பட்டால் 1-2 நாட்கள் சில முக்கிய அலுவல்களை தள்ளி போடுவதும் நல்லது தான். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் அமைகிறது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதில் சிறப்பான செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் சில தேவையற்ற விஷயங்கள், அனாவசியமான ஒரு பயணங்கள், அதிகப்படியான செலவுகள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் அதனுடைய அத்தியாவசியத்தை உணர்ந்து சற்று நிதானத்து செயல்படுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவு அனுகூலமான
இணக்கமான சூழலை பெறுவார்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். எதையுமே பெரிய அளவுக்கு நம்பி செயல்படாம அதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்படுங்கள். அது மனிதர்களாக இருக்கலாம், இல்லை எந்திரங்களாகவும் இருக்கலாம். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு லாபம் நிறைந்த தினமாக இருக்கும். குறிப்பா வீடு வாங்க, விற்க, சில புதிய தொழில், அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவதற்கு, அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். கடினமான உழைப்பு இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் போன போக்கில் செயல்படாம சற்று சிந்தித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். உத்திராட அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமும் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல எதிர்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு தொழில்னா காம்படிஷன் நிறைய இருக்கும். ஆனால் அந்த காம்படிஷன் எல்லாம் நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் உங்களுடைய கௌரவமும் தன்னம்பிக்கையும் உயரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான லாபத்தை தரக்கூடிய நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும். முன்னேற்றமான சில நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கும். முன்னேற்ற பாதையில் சில நேரங்களில் பிரயாணம் செய்ய முடியும். சில நேரங்களில் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இல்லை எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய தினம்தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனை எல்லாம் சிக்காம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான சூழல், எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை ஈட்டிக் கொள்வீர்கள்.